தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் 10 பீச்சை பற்றியும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38க்கும் மேற்பட்ட பீச்சை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல வர 38 பீச்சுக்கும் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. குறிப்பாக இந்த 38 இடங்களும் நமக்கு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் கண்டிப்பா கொடுக்கும். இதுவரை நம்ம பார்த்திடாத பீச் எல்லாமே இந்த லிஸ்ட்ல வரப்போகுது. இந்த இடத்துல பீச் உண்மையிலேயே இருக்கா அப்படின்ற அளவுக்கு நமக்கு அது வியப்பை ஏற்படுத்தும். வாங்க அதை பற்றி முழுமையா பார்த்தரலாம். இந்த பட்டியல்ல 38வது இடம் பிடிச்சிருக்கிறது நெட்டக்குப்பம் கடற்கரை. இந்த ஒரு கடற்கரையை பொறுத்தளவுக்கு ரொம்பவே அழகாகவும் தனிமை விரும்பிகள் கண்டிப்பா இந்த இடத்தை சூஸ் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய உடைந்த பாலம் தான் இந்த ஒரு பீச்சுக்கே அழகு சேர்க்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுக்கு நீங்க போகணும் அப்படின்னா சென்னை எண்ணூர் ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிருக்கு. நீங்க தனிமையா ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்தை நீங்க சூஸ் பண்ணலாம். கண்டிப்பா குடும்பத்தோட போவதற்கும் இது ஒரு சிறந்த இடம். அடுத்ததா இந்த பட்டியல்ல 37வது இடம் பிடிச்சிருக்கிறது தூத்துக்குடி ஹார்பர் பீச். தூத்துக்குடி ஹார்பர் பீச்சை தாண்டி இந்த லிஸ்ட்ல வர மாதிரி 7க்கும் மேற்பட்ட பீச்சை நம்மளால பார்க்க முடியும். நீங்க பிரைவேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அல்லது மக்களா நீங்க பீச்சில் இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த பீச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பா ரொம்ப தொலைவு நடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பீச்சை நீங்க செலக்ட் பண்ணலாம். அடுத்ததா இந்த பட்டியல்ல 36வது இடம் பிடிச்சிருக்கிறது சோத்தாவிளை பீச். இந்த ஒரு பீச்சோட பேரை கேட்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? அது போலவே இந்த பீச்சும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஒரு பீச்சோட லென்த் இருக்கிறதுனால நீங்க நடந்து போவதற்கும் சரி, அது போலவே சீரான அலைகள் வீசுவதை பார்ப்பதற்கும் ஒரு சிறந்த பீச்சா இது சொல்லப்படுது. இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சோத்தாவிளை பீச்சுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 35வது இடம் பிடிச்சிருக்கிறது பாறைக்கல் பீச். இந்த ஒரு பீச்சுக்கு நீங்க போகணும் அப்படின்னா நாகர்கோயிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஒரு பீச் அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு பீச்சா இது பார்க்கப்படுது. குறிப்பா மாலை நேரங்கள்ல சூரியன் மறைவதை கண் குளிர நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பீச்சை நீங்க செலக்ட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஒரு பீச்சுக்கு நீங்க போனவங்களா இருந்தா அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த பீச்சை சுத்தி வெறும் பாறைகளே இருக்கிறதுனால இந்த பகுதி ரொம்பவே ஒரு ஆபத்தான பகுதியா பார்க்கப்படுது. அனுபவம் நிறைந்தவர்கள் இந்த ஒரு பாறையின் மீது மட்டும் நடந்து போவாங்க. உங்களுக்கு அனுபவம் இருந்ததா என்பதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 34வது இடம் பிடிக்கிறது சாந்தோம் பீச். இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு சென்னை மயிலாப்பூர் பகுதியில தான் இந்த ஒரு பீச் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பீச் பார்ப்பதற்கு பிளே கிரவுண்ட் போல இருக்கிறதுனால இந்த ஒரு பீச் பாத்தீங்கன்னா பிளே கிரவுண்ட் பீச் அப்படின்னு அழைக்கப்படுது. நீங்க விளையாட்டு ஆர்வம் அதிகமா உடையவர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பீச்சை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரவுண்ட் போல இந்த ஒரு பீச் உங்களுக்கு காட்சியளிக்கும். அடுத்ததா இந்த பட்டியல்ல 33வது இடம் பிடிக்கிறது வேம்பார் பீச். இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல ராமநாதபுரத்தின் எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பீச்சா தான் இது பார்க்கப்படுது. ரொம்பவே ஒரு நீளமான பீச்சாகவும் ரொம்பவே அழகான பீச்சாகவும், குறிப்பாக இங்க மாலை நேரத்திலும் காலை நேரத்திலும் சூரியனுடைய அழகான காட்சியை பார்ப்பதற்காகவே இந்த பகுதி ரொம்பவே முக்கியமான ஒரு பீச்சா பார்க்கப்படுது. நீங்க பீச்ல ரொம்பவே நிம்மதியா இருக்கணும், அது போலவே தனிமையா ரொம்ப விரும்புறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு பீச்சை நீங்க செலக்ட் பண்ணலாம். அடுத்ததா இந்த ஒரு பட்டியல்ல 32வது இடம் பிடிக்கிறது லேமோர் பீச். இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு குட்டி மெரினா பீச் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு நாகர்கோயில தான் அமைஞ்சிருக்கு. இதை ஏன் குட்டி மெரினா பீச் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா சேம், அதாவது பீச் மெரினா பீச் போலவே இந்த ஒரு பீச்சும் காட்சியளிப்பது மட்டும் இல்லாம இந்த ஒரு பீச் ஒரு புறம் இயற்கையாகவும் மறுபுறம் கடலாலும் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பீச்சுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 31வது இடம் பிடிச்சிருக்கிறது தேங்காய்பட்டினம். இதை தென்னப்பட்டினம், அது போலவே தென்பட்டினம் அப்படின்னும் இதை அழைப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பீச் ரொம்பவே பார்க்க அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரே இடத்துல பல லட்சக்கணக்கான தென்னை மரங்களை இந்த பகுதியில் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புறம் கடலும் மறுபுறம் தென்னை மரங்களும் சொல்லப்பட்ட இந்த ஒரு பகுதிக்கு
நீங்க போயிருக்கீங்களா அப்படின்றத எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 30வது இடம் பிடிச்சிருக்கிறது நாகூர் பீச். இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு நீங்க இந்த இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா 3 மணிக்கு மேல போனீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பீச்சோட ஈரப்பதமும் சூரியனுடைய அழகான காட்சியும் எப்பயுமே மாலை பொழுதான 3 மணிக்கு மேல போறதுதான் பெஸ்டா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் சொல்லியிருக்காங்க. அது நீங்க அனுபவிச்சவங்களா இருந்தா எங்களோட கண்டிப்பா அதை பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 29வது இடம் பிடிச்சிருக்கிறது காசிமேடு பீச். இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு பீச்சை தாண்டி மீன்கள் ரொம்பவே ஃபேமஸா இங்க பார்க்கப்படுது. மீன் வாங்கவும் விற்கவும் இந்த ஒரு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா பார்க்கப்படுது. எனக்கு மீன்லாம் வேணாப்பா, பீச் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க காலை நேரத்துல இந்த பீச்சுக்கு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சூரியனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான காட்சிகள் எல்லாம் நீங்க காலை நேரத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த பீச்சுக்கு போறதா இருந்தா நீங்க காலை நேரத்துல போங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 28வது இடம் பிடிக்கிறது தரங்கம்பாடி பீச். இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு 1620ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்து, அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சின்ன சின்ன ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு தற்சமயம் வரை மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பீச்சாக தான் இதை பார்க்கப்படுது. கேட்கும் போதே பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு பீச் உண்மையிலேயே நேர்ல பார்க்கும் போதும் பிரமிப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரமிப்பை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல 27வது இடம் பிடிச்சிருக்கிறது கோடிக்கரை பீச். இந்த ஒரு பீச்சை பொறுத்தளவுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இந்த பீச்சோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் நூற்றாண்டுல முதலாம் ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில லைட் ஹவுஸ் கட்டியது மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க சிறப்பம்சமா தான் பார்க்கப்படுது. நீங்க குழந்தைகளோடவும் ஃபேமிலியோடவும் போறீங்க அப்படின்னா இந்த பகுதியில வனவிலங்கு சரணாலயமும் இருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களும் இந்த பகுதியில இருக்கு. நீங்க போறதா இருந்தா குடும்பத்தோட போக இந்த இடம் ரொம்பவே வசதியான ஒரு இடமா பார்க்கப்படுது. அடுத்ததா இந்த பட்டியல்ல 26வது இடம் பிடிக்கிறது கண்காணிப்பு கோபுரம். இது கன்னியாகுமரி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. பீச்சை தாண்டி நமக்கு ஒரு அழகான ஒரு இடம் வேணும், அது போலவே சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் நம்ம கண்குளிர பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கண்காணிப்பு கோபுரம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இப்ப கூட விஜய் சித்து அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அது ரொம்பவே வரவேற்கப்பட்ட ஒரு இடமா தான் பார்க்கப்படுது. இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால சூரிய அஸ்தமனம் உதயத்தை எல்லாமே முழுமையா பார்க்க முடியும். கண்கொள்ளாத காட்சிகளை நீங்க அனுபவிக்கலாம். மறக்காம இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அடுத்ததா இந்த ஒரு பட்டியல்ல 25வது இடம் பிடிக்கிறது சில்வர் பீச். இந்த சில்வர் பீச்சை பொறுத்தளவுக்கு கடலூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. கடலூர் மாவட்டத்தில் இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் மட்டும் நம்ம டிராவல் பண்ண போதும் இந்த சில்வர் பீச்சுக்கு நம்மளால போயிட முடியும். சில்வர் பீச்சை பொறுத்தளவுக்கு சினிமாவில் பார்த்து வியந்த பல காட்சிகளை இந்த ஒரு கடற்கரையில நம்மளால பார்க்க முடியும். குறிப்பா இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு ஸ்கை டிரைவ், போட்டிங் சொல்லிட்டு பல முக்கியமான விளையாட்டுகள் எல்லாமே நம்மளால இங்க விளையாட முடியும். அதையும் தாண்டி நீங்க ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல இந்த ஒரு பகுதிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய திருவிழாக்கள்ல உங்களால கலந்து கொள்ள முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெளிநாடுகள்லயும் சினிமாவில் மட்டுமே நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சில காட்சிகள். அதாவது ஆண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா யார் யார் கொண்டாலும் டான்ஸ் ஆடலாம், அது போலவே கலர் பூசிக்கலாம், தண்ணி ஊற்றி விளையாடலாம். இதெல்லாம் வெளிநாடுகளில் மட்டும்தான் நடக்கும். ரோட்லேயே இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பா கடலூர்ல சில்வர் பீச்ல இது எல்லாமே கண்டிப்பா நடக்குது. நம்ம ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல போறோம் அப்படின்னா யாருக்கும் நம்ம தொந்தரவா இல்லாத வரைக்கும் நாமளும் யார் கொண்டாலும் டான்ஸ் ஆடலாம். அது போலவே அவங்க மீது கலர் பூசிக்கலாம், தண்ணி ஊற்றி விளையாடலாம், என்ன வேணா நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல விளையாட்டு அருங்காட்சியகங்கள் அது போல விளையாட்டு பகுதிகள் இந்த ஒரு சில்வர் பீச்சில் இருக்கு. தண்ணியை பொறுத்தளவுக்கு கண்ணாடி போல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அலைகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்லப்படுது. குளிப்பதற்கும் அனுமதி உண்டு. இப்ப சொல்லுங்க, இந்த பீச்சுக்கு நீங்க போவீங்களா இல்லையா அப்படின்றத. அது போலவே இந்த லிஸ்ட்ல வந்த பீச் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். பார்ட் 2ல சந்திக்கலாம். கூடிய விரைவில் இன்னும் 2 நல்ல பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் ஆகும். அதுக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நன்றி, வணக்கம். இன்னும் 25 பீச் எல்லாம் இருக்கு. அது என்னென்ன பீச் அப்படின்றத உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா அதை கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க.